ஐங்குறு நூற்றை தொகுத்த ஆசிரியர் யார்? மதுரை கூடலூர் கிழார் நமக்கு தெரியும். இந்த பெயரை உடைய இன்னொருவரால் 18 கீழ்க்கணக்கு நூல்களில் இயற்றப்பட்ட நூல் எது? 18 கீழ்க்கணக்கு நூலில் முதுமொழி காஞ்சின்றது வேறொருத்தர் எழுதியிருக்காரு. ஆனால் இதே பேர் தான். மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த நூல்? பௌத்தம். ஐஞ்சிறு காப்பியங்களில் ஆசிரியர் பெயர் கிடைக்காத காப்பியங்களின் எண்ணிக்கை எத்தனை? 4. திருமுறையில் திருக்கடைக்காப்பு என்பதனை பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். கந்த புராணத்தின் ஆசிரியர் யார்? கச்சியப்ப சிவாச்சாரியார். நேமிநாதம் நூலின் ஆசிரியர் யார்? குணவீர பண்டிதர். பெத்லஹேம் குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? வேதநாயக சாஸ்திரி. பெண்மதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. கொங்குவேளிர் புலவரின் நூல் எது? பெருங்கதை. விஸ்லோ அவர்கள் எழுதிய நூல் எது? தமிழ் அகராதி. நரிவிருத்த நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். காஞ்சி புராணத்தின் ஆசிரியர் யார்? சிவஞான முனிவர். நவீன கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிறுகதையின் தந்தை யார்? வ.வே.சு. ஐயர். தமிழ்நாட்டின் பெர்னான் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? மு. வரதராசனார். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யார்? கல்கி. தனித்தமிழ் இசை காவலர் என்பவர் யார்? ராஜா அண்ணாமலை செட்டியார். தமிழ்நாட்டின் மாபாசான் என்பவர் யார்? புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் தாகூர், தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர். திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் யார்? வி. முனுசாமி. சதவாதானி என்று அழைக்கப்படுபவர் யார்? செய்குதம்பி பாவலர். பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன் சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ.